பிராய் மரம், அதாவது இருக்கை தட்டினா தான் ஓசை அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன இருக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தலவிருட்சம்னு ஒன்று இருக்கும். அந்த ஊரில் உள்ள அந்த கோயிலில் உள்ள மூலவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அந்த கோயிலில் உள்ள அந்த தலவிருட்சத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னா இல்லைங்கிறது தான் அதோட பதில். ஒவ்வொரு கோயில்களுக்கும் அந்த காலத்தில் தல புராணம்னே ஒன்று உண்டு. இந்த கோயிலுடைய விசேஷம் என்ன, சிறப்பு என்ன அப்படின்னு எழுதியிருப்பாங்க. குழந்தை பாக்கியமாக அதுக்கு சில கோயில்கள், திருமணத்தடையா அதுக்கு சில கோயில்கள், சொத்து பிரச்சனையா அதுக்கு சில நோய்கள், இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு திருக்கோயில்கள் பெரியவங்க வகுத்து கொடுத்தாங்க. எதன் அடிப்படையில் அப்படி வகுத்தாங்க அப்படின்னா, அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய தன்மை, அந்த மண்ணில் விளையக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தாவரம் அல்லது ஒரு மரம், அதனுடைய சிறப்பு, இதன் அடிப்படையில் வைத்து தான் பெரியவங்க நமக்கு அதை வகுத்து கொடுத்தாங்க. நம்ம அந்த கடவுளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை பெருசாக்கணுமே ஒழிய, அதில் உள்ள மூலிகைகள், அதில் உள்ள மரங்கள், அதனுடைய தன்மைகள், சிறப்புகள், மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்கிட்டோமானா இல்லை. அப்படி ஒரு காலத்தில் பல சிவாலயங்களில் இருந்த ஒரு மரம் தான் இந்த பிராய் மரம்.